கொனிச்சிவா மக்களே! இப்போ ரீசென்ட் டைம்ஸில் தமிழில் டப் பண்ணி அனிமேவை எக்கச்சக்கமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த கிரன்ச்சி ரோலு. ஸோ இப்போது இந்த வீடியோ செஞ்சுட்ருக்கும்போது கரண்ட்டாக இது வரைக்கும் வந்து 40 கிட்ட அனிமே வந்திருக்கு தமிழில். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோவோட பார்ட் 1 தான் இது. ஸோ இந்த வீடியோவில் தமிழில் ஃபஸ்ட்டு வந்த 10 அனிமேவை பார்க்கலாம். அது எப்போ வந்தது அண்ட் அதில் எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். தமிழில் அனிமே வர்றதுக்கு முக்கியமான காரணங்கிறதே நருட்டோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் 2022 சோனியில் நருட்டோவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு கிடச்ச ஹைப்பை பார்த்து தான் கிரன்ச்சி ரோல் வந்துட்டு தமிழில் அனிமேஸை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்தாங்க. நருட்டோ ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்ஸிக் ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. அவனுங்களை பற்றி கண்டுக்க வேண்டாம். ஸோ நருட்டோட 220 எபிசோட்ஸை ஒரு 1.5 இயரில் கம்ப்ளீட் பண்ணாங்க சோனியே. அடுத்ததாக கிரன்ச்சி ரோலில் ஃபர்ஸ்ட் வந்த தமிழ் டப்டு அனிமேங்கிறதே ஜுஜுட்சு கைசன் தான். அதோட 2 சீசனுமே அப்படியே கண்டினியூஸாக ஏர் பண்ணாங்க. மொத்தமாக 48 எபிசோட்ஸ் 28 ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு. இது ஸ்டார்டிங்லேயே ஒரு பாப்புலரான அனிமேலேருந்து கிரன்ச்சி ரோல் ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஹைப்புமே எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்ததாக தேர்டாக வந்த அனிமே வின்லாண்ட் சாகா. இதோட செகண்ட் சீசனோட ரைட்ஸ் மட்டும்தான் அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ 8 ஆகஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 24 எபிசோட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ ரீசெண்டாக அதோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கான ரைட்ஸையும் வாங்கி தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க வின்லாண்ட் சாகா. அடுத்ததாக ஷோஜோ ஜான்ராலேருந்து ஃபஸ்ட்டு வந்த அனிமே தான் மை ட்ரெஸ் அப் டார்லிங். இதில் ஒரு சீசன் தான் 12 எபிசோட்ஸ் 24 ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. நானும் இந்த அனிமேவை கிரன்ச்சி ரோலில் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஸோ வேணா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் நீங்கள். அதுக்கடுத்ததாக இன்னொரு பாப்புலரான அனிமே டீமன் ஸ்லேயர் வந்தது 13 ஆகஸ்ட் அன்னைக்கு. வின்லாண்ட் சாகாக்கு இருந்த அதே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் சீசனோட ரைட்ஸ் இவங்ககிட்ட இல்லை. செகண்ட் அண்ட் தேர்ட் சீசன் மட்டும்தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4th சீசன் போயிட்டுருக்கு. அதை தமிழ் டப்பில் அப்படியே சைமல் காஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் சீசனோட ரைட்ஸை வாங்கிட்டாங்க. இன்னும் அதோட தமிழ் டப் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரமாக தமிழ் டப்பில் வந்துடும். அதுக்கடுத்ததான் வந்து இன்னொரு நல்ல அனிமே தான் ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். இதில் மொத்தமாக 23 எபிசோட்ஸ் இருக்குது. பட் இவங்க ஸ்டார்டிங்கில் 12 எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது ஒரு பிரேக் எடுத்து இப்போது மீதி இருக்கிற எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 8 செப்டம்பர் 2023 கிரன்ச்சி ரோல் இது ரிலீஸ் ஆச்சு. இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக மை ஹீரோ அகாடமியாவை கார்ட்டூன் நெட்வொர்க்கில் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் அண்ட் 3 மூவிஸை ஏர் பண்ணாங்க. 10th செப்டம்பர் ஆரம்பித்தாங்க. இப்போ கரண்ட்டாக 4th சீசனை ஏர் பண்ணிட்டுருக்காங்க கார்ட்டூன் நெட்வொர்க்கில். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபேமஸான அனிமேஷன் மட்டுமே டப் பண்ணிட்டு இருந்த கிரன்ச்சி ரோல்லேருந்து ஃப்ரை ரன் வந்தது 12th அக்டோபரில். இதில் மொத்தமாக 28 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு ஜப்பானில் ஏர் ஆகி 2 வீக்ஸ் லேட்டராக வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி ஃப்ரை ரன் வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ் தான். ஜப்பான் சைடில் இருந்தும் ஓகே, இங்கே வேர்ல்டு வைடாக இருந்தும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரை ரன் வந்துட்டு இவங்க கிரன்ச்சி ரோல் இது வரைக்கும் தமிழ் டப் பண்ணதுலேயே ஒரு நல்ல மூவ். அதே மாதிரி அந்த டைமில் ஏர் ஆகிட்டு இருந்த இன்னொரு அனிமே தான் ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர். 20 அக்டோபரில் ஏர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் மொத்தமாக 25 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த அனிமே நல்ல கதையோட சூப்பராகவே இருந்தது. இதோட சீசன் 2க்கான அப்டேட் தான் இன்னொரு 2 மந்த்ஸில் வரப்போகுது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக 10th வந்த அனிமே கப்பல் ஆஃப் குக்கூஸ் 24 எபிசோட்ஸ் 29th அக்டோபரில் ரிலீஸ் ஆச்சு கிரன்ச்சி ரோலில். தமிழ் டப்பில் வீக்லி ஒரு எபிசோடுக்கு நான் வெயிட் பண்ணி பார்த்த அனிமே கப்பல் ஆஃப் குக்கூஸ் தான். நல்லா இருந்தது ஸ்டோரி, எனக்கு பிடிச்சிருந்தது. ஷோஜோ ஜான்ராலேருந்து தமிழ் டப் வந்த இன்னொரு அனிமே. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு 10 அனிமேஸை பார்த்துருக்கோம். அதாவது தமிழில் வந்து ஃபஸ்ட்டு 10 அனிமேஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு 10 அனிமேஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பில் இருக்கிற அனிமேஸை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் ப்ரொமோட் ஆகும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் சாயனரா மக்களே.